ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய வசிய புடி பிரயோக முறை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி வந்து கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும், சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து எங்களுடைய பேச்சை கேட்டு இருக்க மாட்டேறாரு, எங்களுக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம் இருக்க மாட்டேங்குது, சதா எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து அவங்க பேச்சை கேட்டு எங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்ருக்காங்க, இல்லை வேறு யாராவது வந்து சொல்லி கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சில கணவன்மார்களும் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நாங்களும் பல முறைகள் செய்து பார்க்குறோம். ஆனால் வந்து எந்த முறைகள் செய்தாலுமே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது வர மாட்டேங்குது சாமி. நாங்களும் வந்து ஈடு மருந்தெல்லாம் ஒழுக்கு கொடுக்க பார்க்குறோம். ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து என்னென்னா, ஈடு மருந்து ஒழுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க சாமி. இப்போ அதுக்கு வந்து ஏதாவது பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது இந்த வெளி பிரயோகத்தில் செய்யக்கூடிய முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த வசியப்பொடி பிரயோகங்கிறது வந்து வெளி பிரயோகத்தில் செய்யக்கூடியது, சரிங்களா? இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துலையும் பண்ணலாம், இல்லை அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க மேலே தூவி விடுற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க ஏதாவது விபூதி அந்த மாதிரி வைப்பாங்கன்னா அதில் நீங்கள் கலந்து விட்டாலுமே அதை அவங்க வைக்கும் பொழுது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனமாற்றங்களை ஏற்படுத்தும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு இது வந்து செயல்படக்கூடிய ஒரு பிரயோக முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரக நேரத்தில் பண்ணலாம், இல்லைனா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரியன் உதயத்திற்கு முன்னாடி, இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அமாவாசை நாள் அன்றைக்கி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே மதனக்காமப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இந்த 3 மலர்களையும் வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும், சரிங்களா? சேகரித்து இதனுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? இதனுடைய சாறை மட்டும் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே விட்டு, அதை வந்து வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்தி, அதை வந்து மீண்டும் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இந்த சுத்தமான காராம்பஷு நெய் விட்டு அதை வந்து நல்லா வலித்து எடுத்துக்கணும். வலித்து எடுத்துகிட்டு மீண்டும் இது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோஷ்டம், ஜாதி பத்திரி, அமுக்குரா கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும். அதேமாதிரி நிலப்பனங்கிழங்கு அதையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும். இது கூட ஓரிதழ் தாமிரை, இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேர்த்து, இது கூட சிறிதளவு ஐங்கோட தைலம் சிறிதளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து இடித்து, நல்லா வந்து அரைச்சி, நல்லா மெழுகு பதத்தில் செய்து, இதை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ள வச்சு வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்திக்கணும். நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் அதை வந்து எடுத்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து, நல்லா ஜலிச்சு பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, ஒரு சுத்தமான இடத்துல தலவாழையில் விரித்து அதற்கு மேலே இதை கொட்டி பரப்பி விட்டுட்டு, முறையாக வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வந்து அந்த பொடி மேலே வரைஞ்சி, அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சு காரம்பஷு நெய் தீபம் ஒன்று போட்டுட்டு, முறையாக இதற்குண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பூஜைகள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ இதே வந்து அமாவாசையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பூஜைகள் செய்து இதை முறையாக எடுத்து வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முறையாக இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கோ பிரயோகப்படுத்தும் பொழுது, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படுத்தும், அந்யோன்யங்கள் அதிகரிக்கும் சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.